வணக்கம் நண்பர்களே. நடுப்பணி நிகழ்வுகள் 26, 27 ஆகஸ்ட் 2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள். லட்சாதிபதி சகோதரிகள் லட்சாதிபதி சகோதரிகள் அப்படின்னு ஒரு திட்டத்தை மோடி அவர்கள் தொடங்கியிருக்கிறாங்க. இது இப்போ தொடங்கலை, போன வருஷம் சுதந்திர திட்டப்போ தொடங்கப்பட்டது இந்த திட்டம். அதாவது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகளிர் குழுவில் இருப்பாங்கள்ல, அவங்க இந்த ட்ரோனு விவசாயத்தை பற்றி அந்த ட்ரோன் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்கள ஒரு தொழில் முனைவராக மாற்றுறது தான் இந்த திட்டத்துக்கான முக்கிய அம்சம். அதாவது லட்சாதிபதி அதில் போட்டுறாங்க பாருங்க. அந்த திட்டத்துக்கான பேர் நேமே பார்த்தீங்கன்னா லட்சாதிபதி அப்படின்னு தான் போட்டுறாங்க. அப்போ அந்த பெண்களை லட்சாதிபதி ஆக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோடியாக தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுக்கிறாங்க. இந்த திட்டம் இப்போ சமீபமாக எங்கே மாநாடு நடந்தது, மகாராஷ்டிராவில் மாநாடு நடந்தது. எங்கே நான் சுருக்கமாக எழுதிக்கிறேன், அதனால் அதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஃபுல்லாக எழுதிங்க. இப்போ மாநாடு நடந்தது, அந்த மகாராஷ்டிராவில் மாநாடு நடந்தது. லட்சாதிபதி சகோதரிகளுக்கு அந்த திட்டத்துக்காக ஒரு மாநாடு நடத்திக்கிறார் மோடி அவர்கள். அதில் அவரும் கலந்துக்கிறாரு, கலந்துரையாடல் பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்க. அதே போல் அவர் என்ன பண்ணேன்னா 5000 கோடி சுழல் நிதி, அதாவது கடன் இந்த மகளிர் குழு லோன் கொடுப்பாங்கள்ல, அந்த திட்டத்துக்கு 5000 கோடி ரிலீஸ் பண்ணிக்கிறாரு சுழல் நிதிக்கு. அது இல்லாமல் 2500 கோடி தனியாக இதுவும் இனிமேல் யூஸ் பண்ணுறதுக்கு, இனிமேல் கடன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது சுழல் நிதினா திட்டத்தை வச்சு யூஸ் பண்ணுவாங்களா, அந்தமாரி அந்த சுழல் நிதி சொல்கிறாங்க. இது 5000 கோடி, இது ஒரு 2500 கோடி, மொத்தமாக 7500 கோடி அதுக்கு இப்போ அறிவிப்பு வெளியிட்டுக்கிறாங்க. இது இந்த லட்சாதிபதி திட்டத்தை டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 கோடி பேர் டார்கெட்டு. எத்தனை கோடி பேர்? 3 கோடி பேர் இதுக்கு டார்கெட்டு. அந்த 3 கோடி பேர் டார்கெட் வச்சு ஆரம்பித்தாங்க திட்டத்தை. இப்போ எத்தனை கோடி பேர்னா 1 கோடி பேர் எட்டிக்கிறாங்க இந்த திட்டத்தில். 1 கோடி பேர் லட்சாதிபதி ஆகிறாங்க. அவங்களுடைய ஒரு நபருடைய வருமானம் 1 லட்ச ரூபா வருது. அந்த அளவுக்கு எத்தனை பேர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது? 1 கோடி பேர் எட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, கணக்கெடுப்பு எடுத்து சொல்கிறாங்க. இன்னும் 2 கோடி பேர் 2 கோடி பேர் என்ன பண்ணணும், டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் அவர் பேசுகிறாரு. இது மட்டும் நமக்கு தேவை. இப்போ இது எப்படின்னா, இந்த திட்டத்தை எதில் கேட்பாங்கன்னா, கன்ஃபார்மாக மெயின்ஸில் கேட்டாங்கன்னா இந்த திட்டத்தை நான் சுருக்கமாக 4 பாயிண்ட்டாக இருக்கிறேன். இந்த 4 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் லட்சாதிபதி திட்டம்னா என்ன, எதுக்கு புரியுதுங்களா, திட்டத்துக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்கு கடன் கொடுக்குறது, அவங்க ஒரு தொழில் முனைவராக மாற்றுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு நபரும் லட்சாதிபதி ஆகிறது, அந்த பெண்கள் சுயமாக எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான மெத்தடில் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். வேறு ஒன்றும் அந்த மெயின்ஸ்னால் என்ன, அந்த கீ பாயிண்ட்ஸ் ஏதாவது சரி தான், வேறு ஒன்றும் அதில் பெருசாக இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்னால் பயப்படுறாங்கன்னா, இந்த திட்டங்கள் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுன்னா, ஸ்கீம் தெரிஞ்சுனாவே போதும். ஸ்கீமு கண்டப்ஸு சும்மா லைட்டாக தெரிஞ்சால் போதும், கன்ஃபார்மாக அதை மெயின்ஸ் ஈஸியாக எழுதலாம். ரிலேட்டடாக படிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக பார்க்கலாம். சரி வாங்க, இதுதான் திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இப்போ தொடங்கிறாங்க. இது 2025 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்டது. இது மட்டும் தெரிஞ்சுங்க, அவ்வளோ. இதுக்கப்புறம் இது உள்ள நிறைய விஷயங்கள் இது போடணும், அதெல்லாம் தேவை. நம்ம ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் தொடங்கிறாங்க. 2025 ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 50% கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவை. இந்த திட்டத்தை மட்டும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மட்டும் தெரிஞ்சுங்க. இது இப்போ மேக்ஸிமம் இதை கேட்கறது ரேர் தான், ஆனால் ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமானது. இதில் இதுதான் முக்கியமானது. அதை அடுத்து பாருங்கள், இந்தியா சிங்கப்பூர். நான் ஈன்னு போட்டுறேன், இந்தியா, சி ஃபார் சிங்கப்பூர். நான் சுருக்கமாக எழுதிக்கிறேன், ஃபுல்லாத்தையும் எழுதுனதுக்காக. அப்போ இடையே அமைச்சர்கள் மாநாடு நடந்திருக்கு, அதாவது வட்டமேசை மாநாடு. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே அமைச்சர்கள் மாநாடு, வட்டமேசை மாநாடு, அப்படியே இது ஒரே இதுதான். அந்த வட்டமேசை மாநாடு அமைச்சரை கலந்துக்கிறாங்க. இந்தியாவோட அமைச்சரும் சிங்கப்பூரோட அமைச்சரும் கலந்துக்கிறாங்க. இதே ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. சரிதானா? இது ரெண்டாவது வட்டமேசை மாநாடு. அப்போ இப்போ 2வது வட்டமேசை மாநாடு 2024. அப்போ ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2022 செப்டம்பர் மாதம் நடந்திருக்கு. அப்போ 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ 2024 இருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்குது பாருங்கள். 2022 2 இயர்ஸ் பேக்கில் நடந்திருக்கு இந்த வட்டமேசை மாநாடு. இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே அமைச்சர் மாநாடு நடந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், செகண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். மாநாடோட டேட்டு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த எப்போன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். 2022 செப்டம்பர், இப்போ 2024 வச்சு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த திட்டத்தில் இப்போ இந்த ஒப்பந்தம் என்னன்னா எதை பற்றி பேசிக்கிறாங்க கேட்டால், எண்மயமாக்கல், திறன் மேம்பாடு, 2 நாட்டுடைய
எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பணம் டிரான்சாக்ஷன் அதெல்லாம் எண்மயமாக்கல், திறன் மேம்பாடு எப்படி மேம்படுத்துறது, இப்போதானே சுகாதாரம் அதுக்கு எவ்வளோ இப்போ நமக்கு தெரியாத அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க தெரியாத நம்மளாம் தான் ஒத்துழைப்பு, வேறு ஒன்றும் இல்லை. அதான் சுகாதாரம் இணைப்பு அதிநவீனம், இணைப்புனா இன்டர்நெட் வசதி அந்த மாதிரிலாம் அதிநவீனமாக மார்க்கெட்டு இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணுறது. இப்போ இருக்கிற டிஜிட்டலைஸ் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது அவங்க நாட்டில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணி தான் அதை நம்ம யூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணுறது. இதெல்லாம் தான் அந்த நாட்டுக்கு நம்மளுக்கும் இதே ஒப்பந்தம் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த மாநாட்டில் என்ன வந்து இதான் முக்கியமாக இப்போ நம்ம நோக்கம் அப்படின்னு கேட்கும்போது இந்த 4 பாயிண்ட் வச்சு நம்ம எழுத வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? ஏன்னா வட்டமேசை மாநாடு அப்படின்றது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு 2வது நடந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ 2024 செப்டம்பர் 1 மாநாடு இதான் அந்த ஒரு அமைச்சர் மாநாடுக்கான ஒப்பந்தம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் ஜூனியர் தான். இதில் வந்து தன்வி பத்ரி என்ற பெண் வந்து 15 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான போட்டியில் அவங்க வந்து சாம்பியன் பட்டம் வெட்டிக்கிறாங்க. இவங்க வந்து இந்தியா சார்ந்தவங்க தான், தன்வி பத்ரி. இது பேர் நேம் மட்டும் தெரிஞ்சுங்க. அதே ஆடவர் அதாவது ஆண்களில் பார்த்தீங்கன்னா ஞானதத்து அப்படின்ற வெண்கலம் பெற்றுக்கிறார். இவர் வந்து 17 வயது பிரிவுக்கான பெற்றுக்கிறார். தெரியுதுங்களா? இது வந்து ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் தன்வி பத்ரி வந்து சாம்பியன் பண்ணிக்கிறாரு. 15 வயதுக்கான போட்டி. 17 வயதுக்கான போட்டியில் வந்து ஞானதத்துன்றவர் வெண்கலம் பெற்றுறாரு. இவரும் இந்தியாவை சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்கால சுடுமண் பொம்மை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கடலூர் மாவட்டம் வாழப்பட்டு, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. கடலூர் மாவட்டம் வாழப்பட்டு. அங்கே வந்து என்னென்ன கிடச்சிது பாருங்கள், சில்லு, அகல் விளக்கு, செப்பு நாணயம், அதாவது ராஜராஜ சோழ காலத்து செப்பு நாணயம், தாழிகள், முதுமக்கள் தாழிகள் இதெல்லாம் அங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு தென்பண்ணி ஆறு இருக்குதான், அந்த ஆற்றுல வந்து ஜஸ்ட் யாரும் பார்த்துக்கிறாங்க. அது வந்து இப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அங்கே பழங்கால சுடுமண் பொம்மை இருந்தது கடலூர் மாவட்டம் வாழப்பட்டில். அப்போ கடலூர் மாவட்டம் வாழப்பட்டில் இந்த பழங்கால சுடுமண் பொம்மைகள், அகல் விளக்கு, சில்லு, செப்பு நாணயம், தாழிகள் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த திட்டம் கொஞ்சம் சும்மா சிம்பிளாக தெரிஞ்சுங்க, ஒன்றும் தேவையில்ல. என்னென்னா வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டது, நம்ம முதல்வர்களால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துக்காக இப்போ 6 திட்டம் வந்து வடசென்னையில் தொடங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சதில்ல, ரொம்ப அதான் டிப்பே தேவை. இது மாதிரி தெரிஞ்சுங்க, வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் தெரிஞ்சுங்க. அந்த திட்டம் வந்து எதுக்குன்னு ரன் ஆகிருக்கு அந்த திட்டம். இப்போ வந்து ரீசெண்டாக 6 திட்டம் அதில் தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து வண்ண மீன்கள் தொழிற்சாலை அப்படிலாம் அதெல்லாம் வந்து தொடங்குறாங்க. சும்மா அது அதெல்லாம் தேவையில்ல, இது மட்டும் தெரிஞ்சுங்க, ஜஸ்ட் இதை தெரிஞ்சுனாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்தா 7 லடாக். இப்போ காஷ்மீர் லடாக் 2ஆக பிரிச்சுட்டாங்க, அது யூனியன் பிரதேசமாக இருக்குது. இப்போ அந்த லடாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாவட்டம் வந்து புதுசாக ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 மாவட்டம்னா இப்போ நம்ம ஒரு பெரிய நகரமாக இருக்கும், அதை 2ஆக பிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பிரிச்சுக்கிறாங்க. இப்போ 5 மாவட்டம் புதுசாக வந்து அறிவு பண்ணிடுற அமித்ஷா அவர்கள் தான் அறிவிச்சுக்கிறாரு. அது எங்கன்னு கேட்டால் லடாக்ல இருக்கு. என்னென்ன பாருங்க, சான்ஸ்கார் 1, திராஸ், ஷாம், நுப்ரா, சாங்தாங். இந்த 5மே மாவட்டம், நகராட்சியா பேர் அப்படி கிடையாது, மாவட்டம். இது வந்து இப்போ நம்ம காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் இதில் அப்போ அதை பிரிச்சாங்களா, ஜம்மு காஷ்மீர் லடாக் 2ஆக பிரிச்சாங்களா, அப்போ வந்து அதில் வந்து லடாக்கில் 5 மாவட்டம், ஜம்மு காஷ்மீர் லடாக்கில் சான்ஸ்கார் 1, திராஸ் 1, ஷாம், நுப்ரா, ஷாங்தாங். இந்த 5 மாவட்டம் புதுசாக இப்போ அறிவிப்பட்டுருக்காங்க. ஏன்னா இந்த 5ல் வச்சு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வேறு மாவட்டத்தில் பேரை வச்சு பொருந்தாத இது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க, ஜஸ்ட் இல்லை, முக்கியமானது இது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு கொள்கை, புதிய உயிரி பொருளாதார கொள்கை. அப்படின்னா பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கத்துக்காக இந்த அறிவிப்பு வெளியிட்டுக்கிறாங்க. அதாவது நாட்டோட பொருளாதாரம் வளர்ந்தால் தான் நாடு முன்னேறும். அதான கான்செப்ட். நாட்டோட பொருளாதாரம் இன்க்ரிமெண்ட் டெவலப் ஆனால் தான் அப்போ நம்மளோட நாடு முன்னேறுதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தான் இந்த புதிய உயிரி பொருளாதார கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை. என்னன்னு கேட்டால் உயிரி E3. இதான் அந்த கொள்கையோட பேர். இந்த பேர் ரொம்ப முக்கியமானது. உயிரி E3 இதுதான் அந்த கொள்கைக்கான பேர்.
அதுனா அந்த உயிர் ஈ3 இருக்குல்ல, அது 3னா 3 இருக்குது. அப்போ எது எதுன்னு கேட்டால் 1 பொருளாதாரம், 2 வந்து சுற்றுச்சூழல், 3 வந்து வேலைவாய்ப்பு. அப்போ நம்ம பொருளாதாரத்தை டெவலப் பண்ணணும், அதே போல் சுற்றுச்சூழலை டெவலப் பண்ணணும், அதே போல் வேலைவாய்ப்பு நல்லா கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்தை முன்னேறலாம்ல. ஒரு மனித வேலை இருந்தால் போதும், சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்தால் யாருக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க. பொருளாதாரம் அந்த டெவலப் ஆச்சுன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் நாடும் முன்னேறும். அதுதான் அந்த அவங்க அந்த இந்த 3த்தையும் கொள்கையை வச்சு தான் இந்த உயிரி ஈ3 அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துக்கிறாங்க மத்திய அரசு. இப்போ இதனோட அம்சம் பாருங்க, இது வந்து என்னன்னா எதில் நம்ம முன்னேற்றம் அடையணும், எதை கொள்கையாக வச்சுக்கிறாங்க அப்படி அம்சம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆராய்ச்சி மேம்பாடு. அப்போ ஆராய்ச்சி டெவலப் பண்ணணும். தொழில் முனைவர், அப்போ ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்க தொழில் முனைவர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவங்க இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு கான்செப்டோட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ப்ராஜெக்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு தொழில் முனைவரை மாற்றத்துக்கு என்ன பண்ணணும், பணம் கொடுப்பாங்க, பேங்க்கில் கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை வச்சு நம்ம டெவலப் பண்ணி அதை செலுத்தணும். அதான் தொழில் முறையை மாற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வந்து நம்ம இந்த கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணாக்கா 2030க்குள்ளே வந்து 27 லட்சம் கோடி நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு பண்ணுறாங்க, இலக்கா வச்சுக்கிறாங்க. இலக்கணம் இல்லை, இவ்வளோ தூரம் டெவலப் ஆகும் அப்படின்ற அவங்களுடைய குறிக்கோள். இந்த கொள்கை மூலமாக டெவலப் பண்ணால் 27 லட்சம் கோடி வரும் அப்படின்னு சொல்லி 2030க்குள்ளே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த கொள்கை தெரிஞ்சிடணும், உயிரி ஈ3ன்றது தெரிஞ்சிடணும். அது எதுக்குன்னா பொருளாதாரம், சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு, இந்த 3த்துக்கும் சொல்கிறாங்க. அதோட அம்சம் என்னென்னா ஆராய்ச்சி மேம்பாடு. ஆராய்ச்சி பண்ண தானே கண்டுபிடிக்க முடியும், அதில் புதுசாக. அதே போல் தொழில் முனைவரை மாற்றுறது. தொழில் முனைவர்னா என்ன, இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தெரியும் அப்படின்னா ஏதாவது டெவலப் பண்ணுறது. இப்போ சும்மா உப்பு நீரை தண்ணியாக மாற்றுறாங்கல்ல, உப்பு தண்ணியை வந்து கடல் தண்ணியாக குடிக்கிற தண்ணியாக மாற்றுறாங்களா, அது ஒரு ப்ராஜெக்ட் தானே. இப்போ அதை செய்யணும்னா நம்மளால முடியுமா? இப்போ இதேமாரி கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி அந்த கவர்மெண்ட்டிட்ட இந்த ப்ராஜெக்டை சொல்லி அதை டெவலப் பண்ணி காட்டி அதுக்கப்புறமா அவங்க நம்ம லோன் கொடுத்து அதை அதான் தொழில் முனைவரை மாற்றுறது. இதுமாரி ஏதோ ஒன்று நம்ம செஞ்சால் அதை நம்ம பண்ணுவாங்க, புரியுதுங்களா? நம்ம டெவலப் பண்ணால் அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த பொருள். அப்போ தொழில் முறையை மாற்றினா நாடு டெவலப் ஆகுதுல்ல, அதை தான் அவங்க இந்த கொள்கை மூலிமா நம்மளுக்கு சொல்ல வராங்க, புரியுதுங்களா? இதுதான் 26, 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த லட்சாதிபதி தகுதி திட்டம். ஏன்னா இது கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா மாநாடு எங்கே நடந்தது அப்படி ஒன்று கேட்கலாம். மகாராஷ்டிரா. இது இலக்கு வந்து எத்தனை கோடி பேர்னா 3 கோடி பேர். இது மட்டும் தான். இது மற்றபடி எதுவுமே இதில் தேவையில்லை. இந்த ஒருங்கிணைந்தெல்லாம் தேவையில்லை. இந்தியாவும் சிங்கப்பூர் இடையே அமைச்சர் மாநாடு எங்கே நடந்துன்னு கேட்டால் எத்தனை டேபிள்னு கேட்டால் ரெண்டாவது மாநாடு. இது ஃபர்ஸ்டா செகண்டா அதுவும் கேட்பாங்க, அதுக்கு தெரிஞ்சுக்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் வந்து 2022 செப்டம்பர். இது மட்டும் தெரிஞ்சுங்க. மற்றபடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது விளையாட்டு ஜூனியர் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன், இது தன்வந்திரி பத்ரி சாம்பியன் வாங்கிக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சுங்க. இந்த பழங்கால சுடுமண் பொம்மை கடலூர் வாழைப்பட்டு, அது இது தெரிஞ்சவங்களும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது பாருங்கள், 5 மாவட்டத்தோட பேர் தெரிஞ்சுக்கணும். சாஸ்காரு, திராஸு, ஷாம், நுப்ரா, சாங்தாங், இந்த 5 மாவட்டத்தோட பேர் தெரிஞ்சுங்க. லடாக்கில் உருவாக்கிறாங்க 5 மாவட்டம். அமித்ஷா அவர்கள் தான் வெளியிட்டுக்கிறாங்க, அறிவிப்பு வெளியிடுகிறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உயிரி போல கொள்கைனா உயிரி ஈ3 கேட்டால் இதான் கேட்கலாம். அந்த கொள்கை என்னன்னு கேட்டால் உயிரி ஈ3 இதுதான் மத்திய அரசு கொண்டு வந்துக்கிறார். இப்போ இதில் இந்த உயிரி ஈ3ல இந்த 3 என்னன்னு எதாவது கொள்கைனா பொருளாதாரம், சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு, இந்த 3 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேற ஏதாவது எடுத்து வச்சு அதில் ஆப்ஷனில் வச்சு இதில் பொருந்தாது எது இந்த கொள்கையில் அப்படின்னு கேட்கலாம் கூட வாய்ப்பு இருக்கலாம். அதனால் வந்து தெரிஞ்சுக்க, உயிரி ஈ3ல பொருளாதாரம், சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு. ஒரு ஆளுக்கு என்ன பண்ணலாம், வேலைவாய்ப்பு கிடைச்சா சுற்றுச்சூழலாக இருக்கும், சுற்றுச்சூழலாக பொருளாதாரம் உண்டு. அப்படி கூட ரிவர்ஸில் வச்சு நீங்களே கான்செப்டை வச்சுங்க, புரியுதுங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.